ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சார், அவர் அக்கௌண்ட்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கால் மணி 55,000 கோடி அவர் எஸ்பி அக்கௌண்ட்ல இருந்தது சார். அந்த 90ஸ்ல தட் வாஸ் வெரி பிக் மணி. இன்னியோட ஒரு 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடிக்கு ஒர்த்து அன்னைக்கு 55,000 கோடி. இமேஜின் த கைண்ட் ஆஃப் கிளவுட் ஹியர், த பவர் ஹியர். எல்லாருமே தப்பு பண்ணுவோம், எல்லாருக்குமே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இஸ் குட் பர்சன். அவர்கிட்ட கேட்டாங்க 1500 கோடியோ 2000 கோடியோ டாக்ஸ் கட்டணும், அதுக்கு 300% பெனால்ட்டி போட்டாங்க, 36% வட்டி போட்டாங்க, 4500 கோடி கட்டுனாங்க. ஒரு செக்கை குச்சி 4,000 கொடுத்தாரு. when I represented this company, நான் யூஸ் go to Citibank. கிரவுண்ட் ஃப்ளோர் உட்காந்துருப்பேன், விசிட்டிங் கார்டு கொண்டு போய் கொடுப்பேன். 5ஆம் மாடில இருந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அங்கே ஓடி வருவார். சாரி சார், உங்களை 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்டேன், வாங்க சார், வாங்க, கை பிடிச்சி அடிச்சுன்னு உள்ள அடிச்சுன்னு போவார். இது தனி உலகம். அவர் பண்ணது 1x, அவர் பேரை வச்சுட்டு இவங்க பண்ணது 100x 200x பண்ணாங்க. இருக்கிறதுலே வல்லவனுக்கு வல்லவன் வைகத்தில் உண்டுன்றவங்களே அந்த கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் பகச்சிட்டதால இவர் கொஞ்சம் ஸ்கேப் கோட் ஆகிட்டு அவங்க தப்பிச்சுட்டாங்க, இவர் மாட்டிக்கிட்டாங்க. இந்தியான்றது உலகத்துக்கு தெரிய வச்சது ஹர்ஷத் மேத்தா சார் தான். ஹி வாஸ் அ புல். உலகத்தை இந்தியாவை நோக்கி பாசிட்டிவா திங்க் பண்ண வச்சது ஹர்ஷத் மேத்தாஸோட சோ கால்ட் ஸ்கேம். அந்த ஒரு விஷயத்துக்காவது ஹர்ஷத் மேத்தா சாரை மக்கள் ஒரு நல்ல விஷயத்துல பார்க்கணும். மித்து தான் சிலதெல்லாம் பேசுறது நல்லது, பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹர்ஷத் மேத்தா அப்படின்ற ஒரு நபர் ஒரு 1992ல் அவரை பற்றி பேசாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதுவும் அந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பேசாத ஆட்கள், அவரை பற்றி தெரியாத ஒரு பிக் புல். கரெக்டாக பிக் புல் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள். அவரை பற்றின சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் அவரை பற்றி வச்சாங்க. அதில் முழுக்க முழுக்க ஹீரோவாக தெரிஞ்சார் எல்லார் மத்தியிலையும். இப்போ லக்கி பாஸ்கர் அப்படின்ற படம் வந்திருக்கு. இதில் ஓரளவுக்கு வில்ல மாதிரி தெரிகிறாரு. உண்மையாகவே அவர் யார் சார்? நம்ம எல்லாருமே மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம எல்லாமே கிரிட் வச்சுட்டு இருக்கோம் சார். எல்லாருமே தப்பு பண்ணுவோம், எல்லாருக்குமே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கு. அது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் I have got stupendous admiration for Harshad Mehta. I have met him once. ஸோ எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. அது கொஞ்சம் மக்கள் என்ன சொல்கிறது, இந்த படத்துக்காக, வெப் சீரிஸ்க்காக லைக்கபிளாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. திஸ் வாட் ஐ ஃபீல். இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் சும்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பைசஸ்க்காக காட்டுறது தான் அப்படின்ற மாதிரி. சார், நேற்றுக்கு உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அப்படின்னு கேட்டாலே நீங்கள் கதை தான் சொல்லணும். யூஸ்வலாக பாஸ்ட்டை பற்றி பேசினாக்கா there used to be a saying 85% இதுன்னு சொல்கிறது கதை, ஸ்டோரி. ஓகே, 25% தான் ட்ரூத். 85% கதை. ஓகே, 5% ஸ்பைசஸ். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லணும்ல. ஆமாம் இல்லையா? 5% ஸ்பைசஸ். ஓகே, 5% ட்ரூத், 5% ஃபில்லர்ஸ். சொல்லுங்க சரி அப்படின்னு சொல்கிறோம்ல, 5% ஃபில்லர்ஸ்னுவாங்க. ஸோ பாஸ்ட்டை பற்றி பேசினாலே 85% ஸ்டோரி, 5% ஸ்பைசஸ், 5% ஃபேக்ட், 5% ஃபில்லர்ஸ். ஓகே, இவ்வளோ விஷயம். 5% தான் உண்மை பார்க்குறதில்ல. ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடுறோம் இதுதான் அதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். நீங்கள் அவர் கூட மீட் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்க. பட் நிறைய விஷயம் நீங்கள் அப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த டைமில் அவர் இருந்த டைமில் டு லுக் அட் ஓகே வாவ் அப்படின்ற மாதிரி. சே when I represented this company, நான் used to go to Citibank. Citibank கிரவுண்ட் ஃப்ளோர் உட்காந்துருப்பேன், விசிட்டிங் கார்டு கொண்டு போய் கொடுப்பேன். ஓகே, சிட்டிபேங்க்லேருந்து 5ஆம் மாடிலேருந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அங்கே ஓடி வருவார். ஓடி வந்துட்டு சின்ன பையன் டீனேஜர் அங்கேருந்து வந்துட்டு என்கிட்ட சாரி சார், உங்களை 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்டேன், வாங்க சார், வாங்க, கை பிடிச்சி அடிச்சுன்னு உள்ள அடிச்சுன்னு போவார். அந்த மரியாதை அந்த விசிட்டிங் கார்டுக்கு. ஓகேவா? எனக்குன்னா நமக்கு தான் அந்த மரியாதைன்னு சொல்லிட்டு பயம் விட்டு போச்சு எனக்கு. ஓகே ஓகே, அந்த அளவுக்கு எங்களுக்கு he enabled. he had put us on to some training programs. அப்பயே 16,000 18,000 ஃபீஸ். ஒரு பெரிய பெரிய ட்ரெயினர்ஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க. 92ல் 16,000 அன்இமேஜினபிள் மணி. பெரிய விஷயம். அடையார் பார்ஷட்டில் 2 நாள் 3 நாள் ட்ரைனிங் நடக்கும். அதுக்கெல்லாம் எங்களை போட்டிருக்காரு. he enabled the employees to also to actually equip themselves. So I had lot of good experiences about about them. ஓகே, அவரை பற்றி தெரியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏதாச்சும் சொல்லுங்கள் சார் கேட்குறது. தெரியாத விஷயம், as I told, என்னை பொறுத்த வரைக்கும் as of என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இஸ் குட் பர்சன். ஓகே, he was made scapegoat. இதுதான் என்னோட ஃபீல். மேபி என்னோட அசோசியேஷன் வித் தெம் வாஸ் குட். ஐ வாஸ் பெய்ட் வெல், ஐ வாஸ் டேக்கன் கேர். நமக்கும் அதர் சைட் தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோம்னா there are 3 sides to it.
as I tell to you, as you understand, the truth is somewhere in between அப்படின்வாங்க. ஓகே. So I may be biased also, but personally I have stupendous good memories about working with them for few months I worked. ஓகே. I have very good experience with them. ஓகே. ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, ஹர்ஷத் மேத்தா வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருந்தார். ஒரு சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டு அப்படியே அங்கே வந்து அவர் நிறுத்தாமல் அவருக்கு வந்து பேராசையினால தான் அந்த ஒரு முடிவு அவருக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வெளியில் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் சார். ஓகே, ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மணி டசன்ட் என்தூஸ் யூ. ஓகே. த பவர் இல்லையா, பவர் மாதிரி ஒரு பெரிய போதை இல்லை அப்படின்வாங்க. ஐ திங்க் பெர்னார்ட் ஷா சம்மன் டோல்ட் பவர் கரப்ட்ஸ். ஓகே. அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லிருப்பார். ஓகேவா? ஸோ ஹி ஹட் அப்சல்யூட் பவர், அன்இமேஜினபிள் பவர். ஸோ தட் மைட் ஹவ் காஸ் திஸ் டவுன்ஃபால். மேபி ஒரு யாரை பகைச்சிக்க கூடாதோ அவங்கள பகைச்சிக்கிட்டாரோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் அவரை அரெஸ்ட் பண்ண பிறகு வெளியில் பெருசாக அவரை பேச விடாமல் ஹியரிங்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஹஷி அது மாதிரி கொஞ்சம் நடந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுவாகிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, 1500 கோடியோ 2000 கோடியோ டேக்ஸ் கட்டணும், அதுக்கு 300% பெனால்ட்டி போட்டாங்க, 36% வட்டி போட்டாங்க, 4500 கோடி கட்டுனாங்க, ஒரு செக்கை குச்சி 4500 கொடுத்தாரு. 4000 கோடி 4500 கோடி இன்கம் டேக்ஸ் டிமாண்ட். இப்போ நீங்கள் யார்கிட்டையுமே கேஸ் போட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவாங்க, நான் இவ்வளோ கட்ட தேவையில்லை, பெனால்ட்டி வெயிட் பண்ணுங்க, 36% வட்டி போட்டிங்க, இதை வெயிட் பண்ணுங்க. தே கேன் டிஸ்பியூட் ட்ராக் தி கேஸில். கேட்டாங்க, 4500 செக்கை கேச்சு கொடுத்தாரு. ஃபேக்ட். ஓகே, இன்றைக்கே ஒரு கேஸ் பார்க்குறீங்க, லஞ்சம் வாங்கினேன், லஞ்சத்தை திருப்பி கொடுத்தேன்னு சொல்லிட்டார்ல ஒருத்தர். வெரி ஃபேமஸ் கேஸ். வாங்கினாங்க, லஞ்சம் திருப்பி கொடுத்தேன், புரிஞ்சிருச்சு, கேஸ் முடிஞ்சு போச்சே. முடியல, முடிஞ்சிடும் போல இருக்கு, வெளில இருக்காரு, ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். முடிஞ்ச மாதிரி. இதை மாதிரி அவரையும் விட்டுருக்கலாம் இல்லையா? அவர் வெளில விட்டுருந்தாக்க கொஞ்சம் he might have spilled beans. அதனால கொஞ்சம் இன்னொன்று என்னன்னாக்கா, தே வாண்ட் டு கிளென்ஸ் தி சிஸ்டம் ஆல்சோ. பிஎஸ்சி வித்தவுட் என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டரைசேஷன், இந்த ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட்டு, நிறைய போகஸ் சர்டிஃபிகேட்ஸு. நிறைய கம்பெனிக்கு ஒரு கோடி ஷேர் சர்டிஃபிகேட் இருக்குன்னாக்கா 20 கோடி ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கும். கரன்சியே ஒரிஜினல் டூப்ளிகேட்னு சொல்லலாம். 10,000 கம்பெனி இருக்குது, 10,000 கம்பெனியும் ஷேர் சர்டிஃபிகேட் அடிக்கலாம் இல்லையா? ஸோ 10,000 கம்பெனியும் ஷேர் சர்டிஃபிகேட் அடித்தாக்கா யார் அதை ஒரிஜினல் சொல்கிறது? நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் சார், எனக்கு ஆத்தரைஸ் கேபிட்டல் 100 கோடி ரூபாய் ஆத்தரைஸ் கேபிட்டல். நான் 1000 கோடிக்கு ஷேர் சர்டிஃபிகேட் விடுறேன். ஓகே ஓகே, இந்த ஷேர் சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்னு சொல்கிறது நான் தான். நான் எப்படி சார் டூப்ளிகேட்னு சொல்லுவேன்? இது எந்த தானுவேன். ஆமாம், கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஓகே, அந்தளவு ட்ராமாட்டிக்காக இருக்கும். ஸோ 100 கோடி ரூபாய் ஷேர் கேபிட்டல் இருக்க கம்பெனி 10,000 கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க. ஓகே, 10,000 கம்பெனியும் தே கேன் இஷ்யூ தேர் ஓன் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ். சென்னையிலே ஐ டோன்ட் வாண்ட் நேம் கம்பெனி, வெரி ஃபேமஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த கம்பெனி பண்ணதே என்னன்னாக்கா, அவங்க ஆத்தரைஸ் கேபிட்டல் எக்ஸ் அமௌண்ட்டு, அவங்களோட ஷேர் சர்டிஃபிகேட் இருந்து 20x. இது தனி உலகம். அவர் பண்ணது 1x, அவர் பேரை வச்சுட்டு இவங்க பண்ணது 100x 200x பண்ணாங்க. 10,000 பேரும் எல்லாரும் இது கரன்சி நோட் மட்டும் தானே சார். ஷேர் சர்டிஃபிகேட் அடிக்கிறேன், கரன்சி நோட்டுக்கு ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் கேன் செக் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். இவனை 10,000 கம்பெனியும் 100 கோடி ஷேர் கேபிட்டலுக்கு 1000 கோடிக்கு ஷேர் சர்டிஃபிகேட் அடித்து விற்று இவங்களே தான் அந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் சொல்லணும் அப்படின்னாக்கா, இமேஜின் தி ஸ்கேல். அதுதான் பிஎஸ்சியை சைட்லைன் பண்ணிவிட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து, டிமேட் கொண்டு வந்து, ஃபிசிக்கல் ஷேர்ஸ் இல்லாமல் டிமேட் ஷேர்ஸ் கொண்டு வந்து, அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கு ஹர்ஷத் மேத்தா சார் பண்ண ஸ்கேம் ஒரு காரணம் கூட வச்சுங்க, ஒரு காரணம்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லாட்டி இன்னும் கூட நம்ம அங்கே தான் இருந்திருப்போம். அது ஒரு ஃபால்ட் லைன். இந்த ஃபால்ட் லைன் காட் எக்ஸாஜரேட் டு தட் லெவல். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை எங்கேயாவது சரி பண்ணணும், பூனைக்கு மணி கட்டணும். அதனால தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்தது. மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், விசாகப்பட்டினம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், எல்லாருக்கும் தனித்தனி ரோல், தனித்தனி பவர். எல்லாத்துலேயும் மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடந்த தப்பு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருந்தது. கல்கட்டா கேட்டல்னு ஒன்று இருக்கும், டெல்லி கேட்டல்னு ஒன்று இருக்கும். எவ்ரி ஒன் வாஸ் மேனேஜிங் தர் இண்டிவிஜுவல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வித் டிஃப்ரெண்ட்லி. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூபண்டஸ் ரிஃபார்ம்ஸ் வரத்துக்கு அங்கே நடந்த சொல்லப்பட்ட ஸ்கேம் ஒரு முக்கியமான காரணம். அதுக்காக அவரை பாராட்டணும். ஓகே, ஸோ அவர் நிறைய வர்ன் பண்ணார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்.
அவர் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா ஒரு அப்ராக்ஸாக சொல்லணும்னா அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் ஹர்ஷத் மேத்தா சம்பாதிச்சிருப்பாரு, அவரை வச்சு எத்தனை பேர் எவ்வளோ வரைக்கும் சம்பாதிச்சிருப்பாங்க சார்? சார் அவர் அக்கௌண்ட்டில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கால் மணி 55,000 கோடி அவர் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருந்தது சார். ஓகே, 55,000 கோடி. 55,000 கோடி. ம். ஓகேவா? அந்த 90ஸ்ல தட் வாஸ் வெரி பிக் மணி. இன்னியோட ஒரு 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடிக்கு ஒர்த்து அன்னைக்கு 55,000 கோடி அப்படின்னு வச்சுங்களேன். அப்படின்னா இமேஜின் த கைண்ட் ஆஃப் கிளவுட் ஹி ஹேட், த பவர் ஹி ஹேட். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு ஹி லிவ்ட் அ வெரி சிம்பிள் லைஃப். எனக்கு தெரிஞ்சு கச்சாமச்சான்னு ட்ரெஸ் பண்ணியோ இல்லாட்டி வந்து ஃபெராரியில் போயோ அது மாதிரிலாம் அவர் பண்ணி நான் கேட்டதில்ல, பார்த்ததில்ல. ஈவன் விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹி சிம்பிளாக தான் இருந்தார். ஓகே, ஈவன் இஸ் பிரதர் ஹூம் ஐ மெட் ஹிம் அ ஃபியூ டைம்ஸ், அவர் கூட வெரி சிம்பிளாக தான் இருந்தார். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ தேவர் குட். இப்போ வந்து அவரோட மறைவுக்கு அப்புறமா வந்து பெருசாக வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. மேபி ஒரு சில குரூப்ஸ்க்கு தெரியலாம். பட் இப்போ காமன் ஆடியன்ஸ் இந்த படத்து மூலிமா ஹர்ஷத் மேத்தா தெரிஞ்சவங்க அவங்களுக்குலாம் வந்து தெரியணும்னா இப்போ வந்து அவங்க ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹர்ஷத் மேத்தா ஃபேமிலி? நிஜமே நோ ஐடியா சார். நான் ஆக்சுவலாக இந்த படத்தையே பெருசாக பார்க்கல, டிட் அண்ட் பிட்ஸ் தான் பார்த்தேன். ஓகே ஓகே, என்னன்னாக்கா எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம். ஓகே, ஏதாவது ஹியர்ஸே கொஞ்சம் கேட்டு இதை கொஞ்சம் தப்பாக எடுத்திருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்தையும் நான் போய் பார்க்கல. ஓகே, ஏன்னா கல்கியோட பொன்னியின் செல்வனா ஒரு 100 வாட்டி படிச்சிருப்பேன் வச்சுங்களேன். அதை பார்த்துட்டு இந்த பொன்னியின் செல்வன் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல. ஸோ எனக்கு அவரை பார்த்துட்டு இங்கே ஏதாவது தப்பாக இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படின்னு ஒரு இதுலேயே கொஞ்சம் டிட்பிட்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் புஷ் பண்ணி ஃபாஸ்ட்வர்ட் பண்ணி தான் பார்த்தேன் வழியே ஃபுல் படத்தை நான் இன்னும் பார்க்கல. இது ஒரு மனசு வருத்தம். அதனால் அவங்கள பற்றி பெருசாக எக்ஸ்ப்ளோர் கூட நான் பண்ணல. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஒரு பேங்க்கு போகும்போது பேங்க் மேனேஜர் சாரி சார் 5 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்ட்டு அவரோட கார்டுக்கே அவ்வளோ பவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ ரியல் லைஃப்பில் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனாக இருந்தார்? எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் சார். ஐ குட் see மினிஸ்டர்ஸ், பியூரோக்ராட்ஸ், நேம் ஹூஸ் ஹூ அந்த சமயத்தில். அப்போ தான் நரசிம்மராவ் சார் வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருந்தார். இந்தியா வாஸ் ஓப்பன்ட் அப் வச்சுங்களேன். ஹூஸ் ஆஃப் இந்தியா வந்து வேர் அட் ஹிஸ் டோர் ஸ்டெப்ஸ், அட் ஹிஸ் டிஸ்போசல். ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். ஓகே, ஒன்லி திங் ஒரு இடத்துல கொஞ்சம் தப்பான இருக்கிறதுலே வல்லவனுக்கு வல்லவன் வைகத்தில் உண்டுன்றவங்களே. ஆமாம், பவர்ஸ் தட் பி அந்த கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் பகச்சிட்டதால் இவர் கொஞ்சம் ஸ்கேப் கோட் ஆகிட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க, இவர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஒருவேளை அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் சேஃபராக இருந்திருப்பாரோ? டெஃபினட்டாக. ஓகே, கண்டிப்பாக சேஃபராக இருந்திருப்பாரு. ஆமாம் ஆமாம். மெயின் திங் ஆஃப் த ஹர்ஷத் மேத்தா அவரோட லைஃப் ஜேர்னியில் அவரோட டெத்து, அவர் இறந்த ஒரு விஷயம் வந்து மிஸ்ட்ரியாக இருக்குது ஒரு சில இடத்துல. அது வந்து அவர் இயற்கையாக போகலை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது, பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் அந்த டைமில் கேள்விப்பட்ட விஷயங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க? இந்த ரூமர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, he was injected something, he was made to suffer அப்படின்னு சொல்லிட்டு there are rumors. How true it was அப்படின்னு சொல்லிட்டு I don't know. பட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அவருக்கு இது லீவரேஜ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது ஃபினான்ஷியல் அஃபென்ஸ் தான். ஹி ஹேட் ஆக்சுவலி ரீபெய்ட் எவ்ரிதிங். கொஞ்சம் அவரை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எண்ணம். இதுக்கு சிமிலியாக என்ன சொல்லணும்னாக்கா, விஜய் மல்லையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லையா. விஜய் மல்லையாவோட அப்பா, அவர் பேர்லேயே ஒரு பெரிய தெரு இருக்குது பெங்களூரில். ஒரு 100-150 வருஷமாக கம்பெனி எடுத்துகிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த டாஸ்மாக் மாதிரி கம்பெனியில் ஒரு 400%, 500% எக்ஸைஸ் இல்லையா. அந்த ஆல்கஹால் தயாரிக்கிற காசு 20 ரூபா அப்படின்னாக்கா 100 ரூபா எக்ஸைஸ் கலால் வரி அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த விஜய் மல்லையா அவங்க கம்பெனி யுனைடெட் ஸ்பிரிட்ஸை ஒரு 100 வருஷமாக கவர்மெண்ட்டுக்காக பல லட்சம் கோடி கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் சொல்றது பல லட்சம் கோடி கம்மியாக சொல்கிறேன். இட் குட் பி ஈவன் 100 crore டேக்ஸ் கூட கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அந்த நேம் தான், கிங்ஃபிஷர்ன்ற நேம் தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு 1,00,000 கோடி கூட அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, ஒரு 10,000 கோடி 12,000 கோடிக்காக அவரை ஷேம் பண்ணி அனுப்பியிருக்க கூடாது. ஏன்னா 1,00,000 கோடியோ 2,00,000 கோடியோ கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கலால் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது தவிர வந்து இன்கம் டேக்ஸ் கொடுத்துருப்பாரு, அது தவிர வந்து எம்ப்ளாயிஸ்க்கு பெனிஃபிட் கொடுத்துருப்பாரு, அவங்க டேக்ஸ் கட்டிருப்பாங்க இல்லையா. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வந்திருக்கும். எவ்வளோ லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாருன்னே தெரியாது. ஒரு 10,000 கோடி 12,000 கோடிக்காக அவர் இந்த அளவுக்கு அலக்கழிச்சிருக்க கூடாது, ஊரை விட்டு ஓட வச்சிருக்க கூடாது.
அவரை கொஞ்சம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணி பண்ணிருக்கலான்னு சொல்லி என்னோட கருத்து. அதே மாதிரி ஹர்ஷத் மேத்தா சாரையும் கொஞ்சம் ஒரு லீவரேஜ் கொடுத்துட்டு திருப்பி விட்டுருக்கலாம், லெட் இம் லீவ் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலான்னு சொல்லிட்டு என்னோட தாழ்மையான கருத்து. இதை மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டேஞ்சரஸ் டெத்து இருந்திருக்க வேண்டாம், கொஞ்சம் அவரை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட எண்ணம். இது என்னோட பர்சனல் அசோசியேஷன் வித் ஹர்ஷத் மேத்தான்றதால இருக்கலாம், பட் இது என்னோட எண்ணம். ஓகே. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர்லாம் ஸ்கேம் பண்ணதில் வந்து ஒரு சில பேரை வந்து ஜெயிலே வச்சு ஒரு சில இன்ஜெக்ஷன்லாம் போட்டு சாவடிச்ச ஒரு விஷயம்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கா சார்? டெல்கி சார் சரி, ஒன்ஸ் யூ கோ டு ஜெயில், ஓகே, யூ ஆர் ஐசோலேட்டட். ஓகே, ஜெயிலில் தான் யூ கெட் டைமுக்கு மணி அடிச்சா சோறு எழுந்துக்க போறீங்க. ஆமாம். ஓகே, கரெக்டான டைமிங் சாப்பாடு. ஆமாம். சாப்பாடு நல்ல சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஓகே, கரெக்டான சாப்பாடு. யூ ஆர் மேட் டு எக்ஸசைஸ் ஆர் ஒரு ரெஜிமெண்ட் வச்சுட்டு இருக்காங்க அப்படி வச்சிங்களா. ஒன்லி திங் யூ ஆர் நாட் ஃப்ரீ. ஓகே, ஒன்ஸ் யூ ஆர் இன் டு அ ஜெயில் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கெட் கண்டேஜியஸ் டிசீஸ்லாம் வரக்கூடாது. ஓகே ஓகேவா. டெல்கி he got AIDS when he was inside the jail. எப்படி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, someone has answer. இது உண்மைன்னா யார் அக்கௌண்டபிள் இதெல்லாம் தெரியல, மித்து தான். சிலதெல்லாம் வந்து பேசுறது நல்லது, பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் சொல்லும்போது எப்படி இருக்குன்னா வந்து பெரிய தலைங்க வந்து தப்பிக்கிறதுக்காக முன்னாடி ஒரு சில பேரை ஆடு மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி தான். நிச்சயமா நிறைய விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இதெல்லாத்தையும் தாண்டி வேற ஏதாச்சும் ஹர்ஷத் மேத்தா அவரை பற்றி சொல்லணும்னு ஏதாச்சும் விஷயம் இருக்கா சார்? சார், இந்தியான்றது உலகத்துக்கே தெரியாமல் இருந்தது. அமெரிக்கன்ஸ் அப்போ இந்தியானாக்கா இந்தியா வாட் வேர் அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா. அவங்கள செல்ஃப் சென்டர்ட், அவங்கள பற்றி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்தியான்றது உலகத்துக்கு தெரிய வச்சது ஹர்ஷத் மேத்தா சார் தான். He was a bull. ஓகே, he didn't make shares crash. எல்லா ஷேரும் தலை தெறிக்க மேலே போச்சு. Promoters made money, retailers made money. Okay, pump and dump, somebody would have lost some money also. But promoters made money, politicians made money, executives made money, police made money, everyone made money, bullish. Okay. ஸோ இந்தியாவில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, இந்தியாவில் வந்து இவ்வளோ லட்சம் கோடி பொருளும். ஓகே, இப்போ இவ்வளோ 1% ஆர் 0.5% தான் இந்தியா வாசினோ இந்தியன் பீப்புள் வேர் இன் தி மார்க்கெட். இந்த 0.5% ஒரு 5% ஆச்சுனாக்கா இந்தியாவோட க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்தை இந்தியாவை நோக்கி பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சது ஹர்ஷத் மேத்தாஸோட சோ கால்ட் ஸ்கேம். ஓகே, அந்த ஒரு விஷயத்துக்காவது ஹர்ஷத் மேத்தா சாரை மக்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தில் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. நன்றி சார். மீண்டும் இன்னொரு நல்ல இடத்துல நல்ல நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.